ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி குயிக் ரிவ்யூ நிஃப்டி குயிக் ரிவ்யூ பார்த்துலாம். ஆக்சுவலாக வந்து February 25th 2025 இன்றைக்கி டேட்டு படி பார்த்தோன்னா டே டைம் ஃப்ரேமில் ஒரு இன்வெர்டட் ஹேமர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. 25th February 2025 இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் மாதிரி ஒரு ஃபார்ம் ஆகிருக்கு. ஆக்சுவலாக இன்றைக்கி மார்க்கெட் எப்படி போச்சுன்னா, நான் அதை பற்றி சொல்கிறேன். நேற்று என்ன சொல்லியிருந்தேன், இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் நான் எப்படி வரைஞ்சேன், எந்த டைம் ஃப்ரேமை வச்சு வரைஞ்சேன் அப்படின்றத பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக அது வீக்லி டைம் ஃப்ரேம் வச்சு வரைஞ்சிருப்பேன். அண்ட் சேம் டைம் ஒவ்வொரு வாட்டியும் இந்த இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுக்கிறப்பெல்லாம் அட்லீஸ்ட் 1 வீக்காச்சும் கன்சால்டேட் ஆகிட்டு தான் மேலே போகும். இங்கேயும் அப்படி தான் மேலே கன்சால்டேட் ஆகிட்டு மேலே போயிருக்கு, இங்கேயும் அப்படி தான் கன்சால்டேட் ஆகி மேலே போயிருக்கு. ஸோ ஆப்வியஸாக இந்த இடத்துலையும் நான் அதை தான் எதிர்பார்த்தேன். யூஸ்வலாக அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி ஒரு கேண்டலாச்சும் கீழே வந்துட்டு தான் போகும். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் இந்த வீக்கோட மண்டே கேண்டிலே மண்டே ஸ்டார்டிங் கேண்டிலே வந்து இவ்வளோ தூரம் பிரேக் ஆகி கேப் டவுன் ஆகி கீழே வந்துச்சு. ஸோ நான் இங்கேயே கன்சால்டேட் ஆகிட்டு மேலே போகும்னு சொன்னேன். ஆர்எல்ஸ் மேலே வந்துட்டு இந்த இடத்துல அகைன் கன்சால்டேட் ஆகிட்டு அகைன் இட் வில் கோ ஹை. அப்படி தான் நான் சொல்லியிருந்தேன் ப்ரீவியஸ் வீடியோவில். இன்றைக்கி என்ன நடந்தது மார்க்கெட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங்கே வந்து ஒரு அரௌண்ட் 10 o'clock சருன்னு இவ்வளோ ஹைட்டு வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் 1% கிட்ட வந்துட்டாங்க. பட் அந்த ஒரு 10:30 அதுக்கப்புறம் போல் கீழே இறங்க ஆரம்பித்தவங்க இறங்கிட்டே தான் இருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பார்க்குறேன்னா, நார்மலாகவே நான் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா புரியும். இந்த சப்போர்ட் ஜோனில் எல்லா வாட்டியும் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிருக்கு. உடனே ரிவர்ஸ் ஆகாமல் கொஞ்சம் கீழே இறங்கிட்டு தான் ரிவர்ஸ் ஆகும். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மேலே போகும்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி இங்கே ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கடுத்து மார்க்கெட் மேலே போகும் தான் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆகிறதுனால மார்க்கெட் மேற்கொண்டு கீழே தான் வரும். ஏன்னா விக்கு மேலே பெருசாக இருக்குது, கீழே செல்லர்ஸ் வந்து ஃபுல்லாக டாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அது இல்லை. ஏன்னா ஒரு சப்போர்ட் ஜோனில் இந்த மாதிரி ஒரு இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ரெட் கேண்டில் இல்லை, க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேவா? இதே இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் ஃபார்ம் ஆகி ஒரு ரெட் கேண்டில் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா இட் மேக்ஸ் சென்ஸ். பட் சப்போர்ட் ஜோனில் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருக்குன்னா இட் டசன்ட் மேக் சென்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். ஆக்சுவலாக இது ஏன்னா நமக்கு இது மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சைன் தான், ரிவர்ஸ் ஆகிறதுக்கான நேரம் தான் இது நம்ம எதிர்பார்க்குறோம். அந்த நேரத்தில் இந்த மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆகிறப்போ இதை நானே ஒரு பேர் வச்சுருக்கேன், ஸ்ப்ரிங் பவுன்ஸ் கேண்டில். அதாச்சும் மார்னிங் சர்றன்னு ஏறிட்டாங்க, இப்போ மார்க்கெட் டே ஃபுல்லாக இறக்கிட்டாங்க. மார்னிங் 10 o'clock மேலே ஏறினா 10 o'clock அரௌண்ட் 10:30 போல் மேலே தான் இருந்தாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்க ஆரம்பித்தாங்க. லாஸ்ட்டில் வந்து இங்கே வந்து நின்றுருக்கு. சரியா? இப்படி வரும்போது ஒரு ஸ்ப்ரிங்கை அழுத்தி விட்டால் ஒரு திரும்ப பவுன்ஸ் பேக் ஆகும் இல்லையா? அதே மாதிரி இந்த கேண்டிலுக்கு அடுத்த கேண்டிலும் பவுன்ஸ் பேக் ஆகும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி நான் பேர் வச்சுருக்கேன். இன்னொரு ரீசன், இன்றைக்கி ஃபுல்லாக இந்த ஸ்ப்ரிங்கு மாதிரி இந்த கேண்டில் அழுத்துறதுக்காக செல்லர்ஸ் ரொம்ப டாமினேட் பண்ணதுக்கான காரணம், நாளைக்கு மார்க்கெட் லீவு. யூஸ்வலாகவே ஒரு வீக் டேஸில் நம்ம ஒரு பிளான் பண்ணுறோம், நமக்கு பிளானுக்கு அகெயின்ஸ்டாக போகுது, இல்லை ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு அகெயின்ஸ்டாக மார்க்கெட் போகுது, என்ன ரீசனே தெரிலன்னு பார்த்தா மோஸ்ட் ஆஃப் த டைம் அடுத்த நாள் லீவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரைடே டைமில் மார்க்கெட் ஒரு மாதிரி கொஞ்சம் அன்ஈவனாக போகும். நமக்கு ஏற்ற மாதிரி பிளான் படி கிடைக்காது. சில நேரத்தில் ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து எல்லாம் கொலாப்ஸ் ஆகும் லைட்டாக. செல்லர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்கும் சம்டைம்ஸ் மார்க்கெட் மேலேயும் போகும். பட் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் வழக்கமாக இருக்கிற பிளான். அதே மாதிரி தான் நாளைக்கு மார்க்கெட் லீவுன்றதுனால இன்றைக்கி மேலே போன மார்க்கெட்டை ஃபுல்லாக அழுத்தி கீழே அழுத்திட்டாங்க. பட் ரெட்டாக மாறலை, க்ரீனாகவே தான் இருக்குது ஸ்டில். அதனால் நம்ம ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்ல. ஸோ அகைன் மார்க்கெட் மேலே தான் போகும் நம்புகிறேன். February 27th பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. ஸோ அதர்வைஸ் என்னோடய போர்ட்ஃபோலியோ பார்த்திங்கன்னா, என்னோடய போர்ட்ஃபோலியோ எல்லாமே வந்து ப்ரீவியஸ் டே வந்து என்னோடய லாஸ் வந்து 3600 இருந்தது. இன்றைக்கி இவ்வளோ பெரிய செல்லிங் ப்ரெஷர் இருந்தும் 3400 வரைக்கும், அதாச்சும் 2000 rupees ரெக்கவர் ஆகிருக்கு.
மேக்ஸிமம் என்னோடய போர்ட்ஃபோலியோ லாஸ் அதிகபட்சம் எவ்வளோ தூரம் போயிருக்குன்னா 9000 வரையும் போயிருக்கு. ஸோ 9000லேருந்து இப்போ 3400 இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு ரெக்கவர் ஆகுதுன்னு பார்ப்போம். ஆல்மோஸ்ட் இன்றைக்கி வந்து 1300 வந்துடுச்சு. என்னோடய லாஸ் வந்து 3600லேருந்து 1300 வரைக்கும் வந்தது. பட் அதுக்கப்புறம் டே ஃபுல்லாக செல்லிங் ப்ரெஷர்னால இறங்கிடுச்சு. ஸோ மோஸ்ட்லி இது மார்க்கெட் நாளைக்கு மேலே தான் போகும். லெட்ஸ் வெயிட் அண்ட் சி.